நீங்க தான் கதிரா? ம் ஆமா. எங்க உங்க மெயின் பார்ட்னர்? அவர் தங்கச்சி கல்யாண விஷயமா போயிருக்காரு. எவ்வளோ நாளா இந்த கேஸ் ஏஜென்சி நடத்துறீங்க? ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்காங்க சார். முதல்ல எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார் உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. யார் சார் நீங்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். சார் யார் சார்? உங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு கதவெல்லாம் மூட சொல்றீங்க? நான் எதுக்கு சார் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? சார் முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சார் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க சார். இல்ல சார். கொடுங்க சார். நாங்க கேஸ் விஜிலன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த கம்பெனில இருந்து நிறைய கேஸ் பிளாக்ல விற்கிறீங்க. சரியான கணக்கு வழக்கு காமிக்க மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, உங்க அக்கவுண்ட்ல ஹவாலா பணம் வருது, ஜிஎஸ்டியும் கட்ட மாட்டேங்கிறீங்க. மணி லாண்டரியும் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால உங்க அக்கவுண்ட்ஸ் புக்லாம் எடுங்க, நாங்க செக் பண்ணணும். சார் அப்படிலாம் இல்லை சார். இது நியாயமான முறையில் நடத்துகிற கம்பெனி தான். இங்கே தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை சார். சார் நாங்க மொத்த கணக்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றோம். அது வரைக்கும் எதுவுமே பேசாதீங்க, உட்காருங்க. சரி, அப்போ நான் ஒன்று பண்ணு. நீ பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணு, நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன். ம் சரி. சரி சார், நான் ஒரு முக்கியமான விஷயமா ஒரு இடத்துக்கு போகணும் சார். சார் அதெல்லாம் முடியாது சார். சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் தள்ளி நில்லுங்க சார். நீங்க என்ன பண்ணாலும் சோதனை முடிகிற வரைக்கும் நீங்க எங்கேயுமே போக கூடாது. உட்காருங்க, உட்காருங்க சார். சார் எல்லா ஃபைலையும் செக் பண்ணுங்க சார். ஓகே சார். சார் ப்ளீஸ் சார்.